ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு வாங்க நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் நேந்திரப்பழம் 2 எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிட்டு அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற நேந்திரப்பழத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கீயோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது கூடவே நட்ஸ் பவுடர், டெசிகேட்டட் கோகோனட், அப்புறம் சுகரும் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அது நல்லா கூல் பண்ண வச்சாதான். உங்களுக்கு வேணும்னா இதில் ஃப்ரெஷ் கோகோனட் கூட நீங்கள் துருவி ஆட் பண்ணிக்கிறங்க. இந்த ஸ்டஃபிங்கை வைக்கிறதுக்கு நம்ம ஒரு சமோசா ஷீட் எடுத்துக்கலாம். அதை ஸ்கேலை வச்சு நான் கட் பண்ணுறாப்புல ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இதே மாதிரியே உங்களுக்கு எவ்வளோ ஷீட்ஸ் வேணுமோ அவ்வளோத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்டஃபிங்கை இந்த ஷீட்டில் வச்சுட்டு நான் ரோல் பண்ணுற மாதிரியே ரோல் பண்ணிக்கிறேங்க. ரோல் பண்ண சொல்ல நம்ம மைதா பேஸ்ட் வச்சு பைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட சூப்பரான பனானா பைட்ஸ் ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.